வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சம்யுக்தா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோமுவுடன் சிரித்து பேசிக்கொண்டு கடையில் இருந்து வெளியே வந்த சம்யுக்தா கோபாலை பார்த்து விட்டாள். அடடா, நீங்க எங்க இங்க? புன்னகையோடு விசாரித்தாள் சம்யுக்தா. அவள் கண்களில் எப்போதும் தெரிகிற அந்த அன்பு கருணை எல்லாம் அப்படியே இருந்தன. கோபாலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டுகள் இத்தனை ஆன பிறகும் 22 வயது இளம் பெண்ணாகவே இருக்கிறாளே, அது எப்படி சாத்தியம்? 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே உற்சாகம், அதே மலர்ச்சி, அதே கள்ளம் இல்லாத சிரிப்பு, அதே பாசம், எல்லாம் அப்படியே. ஏங்க, இவருதான் மிஸ்டர் கோபால், நான் சொல்லி இருக்கனே. ஓ, அந்த கோபால் இவருதானா? என்ன சார், சௌக்கியமா? சோமு கை குலுக்கி சிரித்தான். கோபாலுக்கு என்னவோ போல் இருந்தது. கோபால், எங்க கல்யாண அழைப்பிதழ் அனுப்பியிருந்தனே, ஒரு வாழ்த்து கூட அனுப்பலையே. கோபால் மௌனமாக இருந்தான். சம்யுக்தா என்னமோ அழைப்பிதழ் அனுப்பி இருந்தால்தான். குரங்கு மனது உச்சாணி கொம்பில் போய் உட்கார்ந்து கொண்டு இறங்கி வர மறுத்து விட்டது. ஒரு வாழ்த்து தந்தியாவது அனுப்பி இருக்கலாம். அவள் நாகரிகம் கருதி அனுப்பியிருந்த அழைப்பிதழை கூட இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. நான் ஒன்றும் கதிகெட்டு போய் விடவில்லை. அயல் நாட்டில் பணிபுரிகிற கம்ப்யூட்டர் என்ஜினியர் என்னை மணக்கிறார் தெரிகிறதா? நீ கூடுவாஞ்சேரியையே தாண்டி அறியாதவன். இப்படி ஏளனப்படுத்துவதாகத்தான் மனது கற்பனை செய்து கொண்டது. இவள் திருமணத்தன்று கோபால் கொஞ்சம் தவித்துத்தான் போனான். என்னவோ களஞ்சியம் கைவிட்டு போனதைப் போல, வாழ்நாளின் வைப்பு நிதியை திடும் என்று தொலைத்து விட்டதைப் போல, உடலின் சக்தி எல்லாம் காணாமல் போய் விட்டது போல ஒரு உணர்வு. மனைவி விமலாவுடன் கோயிலுக்கு போய் பார்த்தான். ஹோட்டலுக்கு போய் பாசந்தி வரவழைத்து பார்த்தான். எந்த ஒன்றிலும் நிம்மதி கிடைக்கவில்லை. எவளை நினைக்கவே கூடாது என்று தீர்மானமாயிருந்தானோ அவளையே மனது சுற்றி சுற்றி வந்தது. விமலா கூட 2-3 முறை கேட்டாள், உடம்பு சரியில்லையா என்று. என்ன கோபால் யோசனை? ஏங்க, இவர் இப்படித்தாங்க, அப்பப்ப காணாம போயிடுவாரு. அப்பாவியாக சிரித்தாள். அந்த சிரிப்பை கூர்ந்து கவனித்தான் கோபால். விஷமமோ குத்தி காட்டுதலோ எதுவும் இல்லாத வெள்ளை சிரிப்பாக அது இருக்க கண்டு தலை குனிந்து கொண்டான் கோபால். என்ன மிஸ்டர் கோபால், சம்யுக்தா சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையே நீங்க. கமான், ஒரு கப் காஃபி சாப்பிடுவோம் வாங்க. அப்போதுதான் கவனித்தான் கோபால். கண்டதும் அவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சோமு புஷ்ப குவியல் ஒன்றின் கையை பிடித்து கொண்டிருந்தான். இரட்டை சடை போட்டு பதுமையைப் போல நின்றிருந்த அந்த 3 வயது சொர்க்கத்தை பார்க்க பார்க்க கோபாலுக்கு அடி வயிறு எரிந்தது. அச்சு அசலாக சம்யுக்தாவை போலவே இருந்தாள் குழந்தை. அதே அழகான கண்கள், அதே களையான முகம், துள்ளலும் துடிப்புமாக உற்சாக பூந்தோட்டமாய் நின்றிருந்த அந்த குழந்தையின் கன்னத்தை கிள்ளி கொஞ்ச வேண்டும் போல் இருந்த எண்ணத்தை பிடிவாதமாக கட்டுப்படுத்தி கொண்டான் கோபால். பத்மினி, அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. சோமு சொல்ல குழந்தை புன்னகையோடு வணக்கம் அங்கிள் என்றது. கோபால் மரியாதைக்கு ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு மௌனமானான். சோமு, ஏன் சம்யுக்தா, சரவண பவன் போலாமா, பாலாஜி போகலாமா என்றதற்கு சம்யுக்தா எதனாலும் சரிங்க என்றாள். சோமு சிரித்தபடியே, அப்ப கார் இங்கேயே இருக்கட்டும், நாம நடந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் என்ன என்றபடி நடக்கத் தொடங்கினான். கோபால் பக்கத்தில் இருந்த கார் பார்க்கிங் பகுதியை பார்த்தான். ஓ, கார் இருக்கிறதா? தோ இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கார்களில் எந்த கார் இவனுடையது? அந்த மாருதி சுசுகியா? சந்தன நிறத்தில் மின்னுகிறதே அந்த ஜென் வண்டியா? சென்னை போர்டா? சென்னை ஃபோர்டா? எரிச்சலுடன் கோபால் பார்வையை திருப்பிக் கொண்டான். அங்கிருந்து கிளம்பினால் தேவலை என்றிருந்தது. ஆனால் சடக்கென்று கிளம்பவும் வழி தெரியவில்லை. அப்பா மல்லிப்பூப்பா? குழந்தை கேட்டாள். நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சம்யுக் சம்யுக் உனக்கு பிச்சி பூதானே? முறுவலுடன் நகர்ந்தான் சோமு. அவன் கையை பிடித்தபடி கூடவே ஓடியது பத்மினி. சம்யுக் சம்யுக், அடேங்கப்பா, ஸ்டைல் ஆகத்தான் கூப்பிடுகிறான்.
அயல் நாட்டு நாகரிகத்தில் கை தேர்ந்தவன்தான். கோபாலுக்கு பொறாமை தீ கொழுந்து விட்டெறிந்தது. பிச்சிப்பூ என்று வேறு நினைவாக கேட்டுவிடப் போகிறானே. பிச்சிப்பூ பிச்சிப்பூ. சம்யுக்தாவுக்கு பிடித்த பூ. 4 முழம் 5 முழம் வாங்கி தலை நிறைய வைத்துக் கொள்வாள். அம்மா ஒரு முறை கிண்டல் அடித்திருக்கிறாள். ஒரு முறை என்ன ஒரு முறை? முதல் முறை சம்யுக்தா வீட்டுக்கு வந்த போதே அவள் முகம் சுண்டி போகுமாறு பேசிவிட்டாள். என்னடா கோபால், இந்த பொண்ணு என்ன டான்ஸ்காரி மாதிரி இப்படி பூவை தொங்க விட்டுக்கறா? சம்யுக்தா முகம் வெயிலில் போட்ட பிச்சி பூவை போல வாடி போனது. இப்போது நடந்தாற்போல் இருந்தது. அதென்னவோ முதல் பார்வையிலேயே அம்மாவுக்கு அவளை பிடிக்காமல் போய்விட்டது. கோபால் சம்யுக்தாவை பார்த்தான். முன்னைக்கு இப்போது இளமையும் அழகும் கூடியிருந்தன. ரோஜாப்பூ வண்ணப்புடவை, கண்ணாடி வைத்து தைக்கப்பட்ட ரோஜா வண்ண பிளவுஸ், மொத்தத்தில் அவளை ஒரு ரோஜா பூவை போல காட்சியளித்தாள். கழுத்தில் சுண்டு விரல் அளவுக்கு கனமான தாலிச்சரடு, காதில் வைரம் மின்னியது, கைகளில் 6 தங்க வளையல்கள், கழுத்தில் மெல்லிய நெக்லஸ். சம்யுக்தாவிற்கு கழுத்தில் ஏதாவது போட்டுக்கொள்ள வேண்டும். தந்தத்தில் இடைத்தாற் போன்ற அந்த கழுத்துக்கு எந்த நெக்லஸ் போட்டாலும் எடுப்பாக இருக்கும். ஆமாங்க, விமலா எப்படி இருக்காங்க? எப்படி இவளால் கள்ளம் இல்லாமல் கேட்க முடிகிறது? அந்த குணத்தால் தான் இவளுக்கு இன்று அஷ்ட ஐஸ்வர்யமும் வாய்த்திருக்கிறது. இங்க மெட்ராஸ்க்கு எப்படி? கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இங்க ஒரு ஆபீஸ் வேலை. நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். முதன் முறையாக வாய் திறந்தான் கோபால். குழந்தையும் கணவரும் போன பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. படு குறும்பு. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அவர் என்னன்னா ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாரு. சம்மு, நீ நல்லா இருக்கியா? ஒரு நொடிக்கு பிறகே தான் செய்த தவறு புரிந்தது. இன்னொருவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு முறை இல்லையா என்ன? வாய் தவறி சாரி முனகினான் கோபால். அதனால என்ன கோபால்? பழக்கத்தை அவ்வளவு சீக்கிரமா மாத்திக்க முடியுமா என்ன? நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் அந்த நாள்ல. கோபால் கோபால்னு தானே கூப்பிடுவேன். அதை மாத்திக்க முடியவே இல்லையே. அம்மாவுக்கு இதுவும் பிடிக்காது. சம்யுக்தா சம்பந்தப்பட்ட எதுவுமே பிடிக்காது. அது என்னவோ அப்படி ஒரு வெறுப்பு. அது என்னடா அவ்வளவு வாய்? இவதான் என்னவோ பேர் வச்ச மாதிரி டான் டான்னு மடி அடிக்கிற மாதிரி கூப்பிடுறாளே. சம்யுக்தா எது செய்தாலும் தவறாகவே படும். கடைசி வரை மாறவே இல்லை. கோபால் பெருமூச்செறிந்தான். எல்லாமே நல்லதுக்குத்தான் கோபால், அப்படித்தான் நினைச்சுக்கணும். சம்யுக்தா குரலில் தழுதழுப்பு. அடுத்த நொடி மாற்றிக்கொண்டாள். கோபால், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? விமலாவை உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குதா? அம்மா, எவ்வளோ பூ, எனக்கு நிறைய வச்சு விடுமா. பத்மினி மகிழ்ச்சி கூத்தாடினாள். அவள் கை நிறைய பூச்சரங்கள். சம்யுக்தா பூச்சரத்தை அழகாக பத்மினிக்கு சூட்டினாள். நீயும் வச்சுக்கோமா. சம்யுக்தா முறுவலுடன் பிச்சி பூச்சரத்தை கூந்தலில் வைத்து கொண்டாள். அந்த நொடி கோபால் ஒரு மாதிரி நெகிழ்ந்து விட்டான். கல்லூரியில் படித்த போது பார்த்த சம்யுக்தா போலவே இப்போதும் களையாக காட்சியளிக்கிறாளே. தேவையில்லாமல் விமலா மனசுக்குள் எட்டி பார்த்து விட்டு போனாள். சாரி மிஸ்டர் கோபால், உங்களை நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டு போயிட்டேன். சோமு மன்னிப்பு கேட்டு கொண்டான். வெறுப்புடன் தலையை குனிந்து கொண்டான் கோபால். நீயா நடுத்தெருவில் நிக்க வச்ச? இல்ல மிஸ்டர் சோமு, நான் தான் அலட்சியமா சண்பக பூச்சரத்தை வீதியில விட்டெறிஞ்சிட்டு போயிட்டேன். பார்வையை கோபால் எங்கோ திருப்பி கொண்டான். இதற்கு மேல் தாங்காது, கிளம்பி விட வேண்டும். மிஸ்டர் சோமு, டைம் ஆயிட்டது. நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். இன்னொரு நாள் பார்க்கலாம், வரட்டுமா? கிளம்பினான் கோபால். டாட்டா அங்கிள். உணர்ச்சி தழும்பலை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல அந்த குழந்தையின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு விறு விறு என்று நடக்க ஆரம்பித்தான். சம்யுக்தாவின் பார்வை கோபாலின் முதுகை துளைத்தது. சம்யுக்தாவுக்கு என் திணறல் தெரியும். அந்த சோமுவுக்கு அவன் என்ன நினைப்பான்? பாதி வழி வந்துவிட்டு பிறகு ஏன் இவன் இப்படி தலை தெறிக்க ஓடுகிறான் என்று குழம்புவானா? பைத்தியக்காரன் என்று நினைப்பானா? நினைத்துவிட்டு போகட்டுமே. பாதி வழி வரைக்கும் வந்துவிட்டு பிறகு விட்டு ஓடுகிறவன் தான் பைத்தியக்காரன் தான். நினைத்து கொள்ளட்டும், தாராளமாக நினைத்து கொள்ளட்டும். எனக்கு என்ன அதனால்? வழியில் கிடந்த கல்லை எட்டி உதைத்தான் கோபத்துடன். விரல் நுனியில் காயம் பட்டு சுரியில் என்று வலித்தது. சட்டை செய்யாமல் நடந்தான்.
வீட்டுக்குள் நுழைகிற போதே நிலைமை தெரிந்து போனது. அம்மாவும் விமலாவும் குடுமியை பிடிக்காத குறையாய் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அனல் பறந்தது. வார்த்தைகள் இறைப்பட்டன. இந்த வாய் கூடாதடி, கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த நாளா, ஒரு பொழுதுனா ஒரு பொழுது நீ எனக்கு மரியாதை கொடுத்திருக்கையா? மாமியாருங்கிற மட்டும் மரியாதை ஒத்த பைசாவுக்காகவாவது இருக்குதா? புரிஞ்சா சரி, மரியாதை கொடுக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும் இல்ல? அடி பாவி, எப்படி பேசுற நீ? அப்படித்தான் எந்த பொண்ணும் பேசுவா. கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து வண்டி வண்டியா கொண்டாந்து இறக்குறானா உன் புள்ள? ஆம்பளடி அவன். அவனை நீ என்ன கேட்கறது? அவனை பார்த்து கேளு. ஆம்பளையா அவன்? என் கூட கல்யாணம் ஆனவள்லாம் கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணுன்னு நிக்கிறாளுங்க. இந்த லட்சணத்துல மூஞ்சிய சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு அந்த ஆளு போறதும் வர்றதும், தூ, ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கணும். ஓடி ஆடி அவன் சம்பாதிக்கணும். அப்பத்தான் புருஷன் மேல ஒரு மரியாதை வரும் பொண்டாட்டிக்கு. உன் புள்ள மேல மரியாதை வர்றதுக்கு என்ன இருக்கு? அத சொல்லு முதல்ல. அம்மா வாயடைத்து நின்றாள். இப்படி கூடவா ஒருத்தி பேசுவாள்? முந்தானையிலேயே பொத்தி பொத்தி வச்சு புள்ளைய வளர்த்துட்ட. சுய அறிவே கிடையாது. அம்மா போக சொல்றாங்க போறேன், அம்மா வர சொல்றாங்க வரேன். இப்படியா ஒரு புள்ளைய வளர்ப்பாங்க? இந்த அளவுல என் வாழ்க்கை பாழா போனதுதான் மிச்சம். பாத்தியா, டாக்டர் சர்டிபிகேட்டு. என் உடம்புல எந்த குறையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லியாச்சு. உன் மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுப்ப? அம்மா தலை குனிந்தாள். விமலா தொடர்ந்தாள். என் வாழ்க்கை நரகமாயிட்டது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க 2 பேர் தலையிலேயும் அம்மி குழவையை தூக்கி போட்டு கொன்னுட போற. அதுதான் நடக்க போகுது. லங்கினி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள் விமலா. ஒரு தேவதையை பார்த்து வந்த கண்ணுக்கு விமலா பேயாக பிசாசாக தெரிந்தாள். அடுத்த நொடி அவள் மீது இரக்கம் பிறந்தது. பாவம், இவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் இந்த கொடூர மனம் வந்திருக்காது. மெல்ல உள்ளே போனான். வெறுப்புடன் அவனை பார்த்த விமலா சட்டென்று உள்ளே நகர்ந்தாள். அம்மா பரிதாபமாக பார்த்தாள். என்னம்மா? ஒண்ணுமில்லப்பா. துக்கத்தை அம்மா மென்று விழுங்கினாள். அந்த நாளில் வார்த்தைகளை இப்படி விழுங்கி இருந்தால் சொர்க்கமாக இருந்திருக்குமே வீடு. என்னடா இவ கோபால் கோபால்னு என் முன்னாடியே கூப்பிடுறா? ஒரு மட்டு மரியாதை இருக்குதா? சம்யுக்தாவை ஏசினாளே அம்மா. விமலாவை தேடு தேடு என்று தேடி கூட்டி வந்தாளே. பதவிசான பொண்ணுடா கோபால், ரொம்ப அடக்கம். கடவுளே, எப்படி தூக்கி எறிந்து பேசுகிறாள். சரி, தினத்துக்கும் நடக்கிற கதை தானே, விட்டு தள்ளு. சரி, சம்யுக்தாவை பார்த்ததை சொல்லலாமா? வெளிநாட்டில் வேலை பார்த்த கணவன், கப்பலை போல கார், அதைவிட பூ குவியல் போல ஒரு குழந்தை. சொல்லலாமா? சொல்லலாமா? ச்ச, ஏன் இந்த குரூர வெறி? பாவம் அம்மா ஏற்கனவே செத்து போய்விட்டாள். அவளை ஏன் வதைப்பது? சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தபடி எதிரில் போய் உட்கார்ந்த போது அம்மா ஆரம்பித்தாள். கோபால், நான் தப்பு பண்ணிட்டேன்பா. அந்த சம்யுக்தா என்ன பாசமா என்ன மரியாதையா இருந்தா. வெறி நாயை போல போட்டு குதறி எடுத்தேன். ஒன்னிலையும் தப்பு கண்டுபிடிச்சேன். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை விரட்டி அடிச்சேன். வலுக்கட்டாயமா விவாகரத்து பண்ண வச்சேன். வக்கீலை பார்த்ததுக்கு டாக்டரை பார்த்திருந்தாலாவது நம்ம குடும்பம் பொழைச்சிருக்கும். மலடுன்னு அவளை கரிச்சு கொட்டினதுக்கு கை மேல பலன். இப்ப விமலா உன்னை இல்ல திட்டிட்டு போறா. பாவம் சம்யுக்தா என்ன பண்றாளோ? தாயத்த பொண்ணு எங்க கஷ்டப்படுறாளோ? அம்மா அழத் தொடங்கினாள். கோபால் பேசாமல் எழுந்து உள்ளே போனான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.